இப்போது நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார், இவ்வளவு செய்தோமே முதலீடு செய்யவில்லையே என்று முதலீட்டாளர்களை பார்த்து முதலாளிகளை பார்த்து கெஞ்சுகிறார். இப்போது மீண்டும் மோடி என்ன சொல்லுகிறார், நீங்கள் எரிவாயுவை குறைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் டீசலை குறைத்துக் கொள்ளுங்கள், பயணத்தை கார் பயணத்தை நிறுத்துங்கள், வெளிநாட்டு பயணத்தை நிறுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்தான் முதலில் வெளிநாடு போகிறார். இயற்கை வேளாண்மையை நோக்கி போங்கள் என்று சொன்னால் அதற்கான மாற்று திட்டங்களை செய்துவிட்டு அதற்கான உறுதிப்பாடை செய்துவிட்டு இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னால் ஒரு பொறுப்பான ஆட்சியாளர் என்று பொருள். மாறாக தங்களுடைய தோல்வியை வெளிநாட்டினுடைய நிலைமைகளில் தள்ளிவிட்டு அதை சுமக்க வேண்டியது மக்கள்தான் என்பதாக மக்கள் மீது கடமையை சுமத்திவிட்டு தாங்கள் தப்பிப்பது என்ற வகையில்தான் மோடி இருக்கிறார். மக்கள் கையிலே வருமானத்தை அதிகப்படுத்துவது, வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவது, விலை ஏற்றத்தை மட்டுப்படுத்துவது என்ற திட்டங்களுக்கு பதிலாக நீங்கள் எல்லாவற்றையும் குறைத்துக் கொள்ளுங்கள், சமையல் எண்ணெயை குறைத்துக் கொள்ளுங்கள் என்றால் என்ன பொருள்? இந்திய அரசு வெளியிட்டிருக்கிற புள்ளி விவரமே சொல்லுகிறது, தமிழ்நாட்டில் கடன் அட்டை உள்ளவர்கள் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். கிரெடிட் கார்டு அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்கள் தமிழ்நாடு தான். அதே போல இந்த மகளிர் குழுக்களிலே அதிக கடனாளியாக உள்ளவர்கள் தமிழ்நாட்டு பெண்கள் தான். வேலைக்கு செல்ல வாய்ப்பில்லாத முதியோர் தொகை அதிகரித்து கொண்டிருக்கிறது. இங்கே இளையோருக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்பும் குறை வேலை வாய்ப்பாக, குறை சம்பளத்திற்கான வேலை வாய்ப்பாக இருக்கிறது. எனவே இந்த மோடி அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பு என்பது வேறு மாநிலங்களில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை விட தமிழ்நாட்டில் மிக தீவிரமான கொடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போது இன்றைக்கு இந்த அறிவிப்பு பிறகு இன்றைக்கு மட்டுமே 12ஆம் தேதி ஒரு நாளிலே மட்டும், மே மாதம் 12ஆம் தேதி ஒரே நாளிலே மட்டும் என்ன நடந்திருக்கிறது? கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து காணாமல் போய்விட்டது, பங்கு சந்தையிலிருந்து காணாமல் போய்விட்டது. வணக்கம். நாம் அச்சப்பட்டது போலவே தேர்தல்களெல்லாம் முடிந்த பிறகு மோடி அவருடைய மக்கள் மீதான தாக்குதலை தொடங்கிவிட்டார். 10ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய நரேந்திர மோடி அடுத்தடுத்து பல அறிவிப்புகளை வேண்டுகோள் என்ற அடிப்படையில் வெளியிட்டிருக்கிறார். ஒன்று, நீங்கள் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள், பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள், பயணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள், வெளிநாடுகளில் போய் திருமணம் செய்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள், தங்கம் வாங்காதீர்கள், இன்னும் ஓராண்டிற்கு தங்கம் வாங்காதீர்கள், வீட்டிலிருந்தே வேலை செய்யுங்கள், உழவர்கள் ரசாயன உரங்களை நிறுத்துங்கள் என்று அடுக்கடுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் இது ஈரான் மீதான அமெரிக்காவின் போர், அதில் ஹார்மோஸ் துறைமுகம், அந்த வளைகுடா, அந்த நீரிணை முடக்கப்பட்டிருப்பதனுடைய விளைவு என்று எல்லாவற்றையும் அதன் மீது போட்டுவிட்டு தன்னுடைய ஆட்சியின் மக்கள் பகை தன்மையை மறைத்து கொள்ள பார்க்கிறார் நரேந்திர மோடி. உண்மை என்ன? இதனுடைய பின்னணியை பார்க்க வேண்டும். இப்போது வளைகுடாவில் ஏற்பட்டிருக்கிற போர் சூழல், கடந்த 4 மாதங்களாக இடைவிடாமல் அங்கே நடந்து கொண்டிருக்கிற இழுபறிகள், தாக்குதல்கள்,
இவற்றின் விளைவாக உலகத்தினுடைய எல்லா நாடுகளிலும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது உண்மை. அது இந்தியாவையும் பாதித்திருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அதற்கு முன்பே இந்த 4 மாதங்களாக போர் தொடங்கி நடப்பதற்கு முன்பாகவே இந்தியாவினுடைய பொருளியல் சூழல் என்பது கிட்டத்தட்ட ஒரு பொருளியல் தேக்கத்தை நோக்கி, ஒரு ஸ்டாக்னேஷனை நோக்கித்தான் சென்று கொண்டிருந்தது. அது இப்போது தீவிரப்பட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரியிலிருந்து இந்த ஏப்ரல் வரையிலும் இருந்த அந்த காலத்தில் மட்டுமே இந்தியாவில் இருக்கிறவர்கள் HNI என்று சொல்லக்கூடிய உயர் வருமானம் உள்ள இந்தியர்கள், அவர்கள் இந்தியாவில் இருக்கிற தங்களுடைய பணத்தை வெளிநாட்டிற்கு எடுத்து சென்றது என்பது 1,80,000 கோடி ரூபாய். இங்கே வைப்பது நிச்சயமற்ற நிலையில் இருக்கிறது. ரூபாயின் மதிப்பு சரிந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையில் 1,80,000 கோடி ரூபாயை இந்தியர்கள் வெளியே எடுத்து சென்றிருக்கிறார்கள். வெளிநாடுகளிலே மூலதனங்களாக, டெபாசிட்டுகளாக எடுத்து சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கடந்த ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரையிலான 4 மாத காலத்திற்குள்ளாகவே இந்தியர்கள், உயர் வருமானம் உள்ள இந்தியர்கள் வெளிநாடுகளில் ஜப்பான், தாய்லாந்து போன்ற நாடுகளில் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு, கடன் பத்திரங்களிலே முதலீடு செய்வதற்கு, இந்த பங்குச்சந்தையிலே முதலீடு செய்வதற்கு என்று வெளிநாடுகளுக்கு எடுத்து சென்ற பணம் என்பது மிக அதிகம். இந்த 4 மாதங்களிலே மட்டும் $2,200 கோடி இந்தியர்களுடைய பணம் வெளியே போயிருக்கிறது. எனவே இந்த போர் தொடங்கியது என்பதை தீவிரப்படுத்தியிருக்கிறதே தவிர அதற்கு முன்பாகவே சிக்கல் ஏற்பட்டு விட்டது. அதற்கு முன்பாகவே தொழிற்சாலை உற்பத்தி, மேனுஃபேக்சரிங் செக்டார் என்பது தேங்கிய நிலையில் இருக்கிறது. தொழிலாளர்களுடைய, நிரந்தர பணியில் இருக்கிற தொழிலாளர்களுடைய வருமானம் உட்பட, ஊதியம் உட்பட ஒரு தேக்க நிலையை எட்டிவிட்டது. அவர்களுடைய ஊதியம் என்பது உண்மை அளவில், ரியல் டேர்ம்ஸில் முன்னேறவில்லை, மேலே உயரவில்லை. ஆனால் மறுபக்கம் விலைவாசி என்பது ஏறிக்கொண்டிருக்கிறது. டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு ஒவ்வொரு நாளும் சரிந்து கொண்டு இன்றைக்கு 95 ரூபாய் என்ற நிலையை எட்டிவிட்டது. எனவே இது அயல் செலாவணி கையிருப்பை பாதித்திருக்கிறது, ஏற்றுமதியை பாதித்திருக்கிறது, இறக்குமதியை பெரிய சுமையாக மாற்றி இருக்கிறது. இதனுடைய விளைவாக ஒட்டுமொத்த பொருளியலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தேக்க நிலையை நோக்கி போய்விட்டது. இப்போது அந்த ஈரான் போரை, வளைகுடா போரை ஒட்டி அது தீவிரப்பட்டிருக்கிறது என்ற நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதை சரி செய்வதற்கு மக்கள் கையிலே வருமானத்தை அதிகப்படுத்துவது, வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவது, விலை ஏற்றத்தை மட்டுப்படுத்துவது என்ற திட்டங்களுக்கு பதிலாக நீங்கள் எல்லாவற்றையும் குறைத்துக் கொள்ளுங்கள். சமையல் எண்ணெயை குறைத்துக் கொள்ளுங்கள் என்றால் என்ன பொருள்? ஏற்கனவே தமிழ்நாடு உட்பட இந்தியா எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தேங்காய், கடலை போன்ற எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருந்ததாக விளங்கிய நாடுதான் இது. ஆனால் வேண்டுமென்றே அவற்றையெல்லாம் நிறுத்தி வெளிநாட்டிலிருந்து பாமாயில் இறக்குமதி செய்ய வேண்டும், சன்ஃப்ளவர் ஆயில் இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற சூதான திட்டத்தின் வெளிப்பாடாக அவையெல்லாம் நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியாகும் உணவு எண்ணெய்களை சார்ந்திருக்கும்படியாக மக்கள் மாற்றப்பட்டு விட்டார்கள்.
இன்றைக்கு இந்த கடலெண்ணெய் நல்லெண்ணெய் போன்றவற்றிற்கான வளர்ச்சி வாய்ப்புகள் இல்லை, அதற்கான போதிய விலை இல்லை. எள் விளைச்சலுக்கோ கடலை விளைச்சலுக்கோ தேங்காய் விளைச்சலுக்கோ உழவர்கள் விளைவித்தவர்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கொப்பரைக்கு விலை கொடுங்கள் என்று தேங்காய் உழவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மறுபக்கம் இந்த சூரியகாந்தி எண்ணெய், பாமாயில் என்று வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதை அதிகப்படுத்தி அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அயல் செலாவணியை கொட்டி தீர்த்து இன்றைக்கு திடீரென்று ஞானோதயம் வந்தது போல எல்லாவற்றையும் நிறுத்துங்கள், தற்சார்பை நோக்கி போகுங்கள், உழவர்களே யூரியாவை நிறுத்துங்கள், இயற்கை வேளாண்மையை நோக்கி போகுங்கள் என்று சொன்னால் அதற்கான மாற்று திட்டங்களை செய்துவிட்டு, அதற்கான உறுதிப்பாடை செய்துவிட்டு இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னால் ஒரு பொறுப்பான ஆட்சியாளர் என்று பொருள். மாறாக தங்களுடைய தோல்வியை வெளிநாட்டினுடைய நிலைமைகளில் தள்ளிவிட்டு அதை சுமக்க வேண்டியது மக்கள்தான் என்பதாக மக்கள் மீது கடமையை சுமத்திவிட்டு தாங்கள் தப்பிப்பது என்ற வகையில்தான் மோடி இருக்கிறார். இதே மோடி கடந்த பட்ஜெட்டிலே மட்டும் 3 லட்சம் கோடி கார்ப்பரேட் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய கம்பெனி வரியை குறைத்திருக்கிறார். வருமான வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லி குறைத்தார்கள்? கம்பெனிகளுடைய வரியை குறைத்தால் அவர்கள் முதலீட்டை அதிகப்படுத்துவார்கள், இங்கே தொழிற்சாலை பெருகும், வேலை வாய்ப்பு பெருகும், நம்முடைய உயர் வருமானம் உள்ளவர்கள் அவர்களுடைய வருமான வரியை குறைத்தால் அவர்கள் பொருள்களை நிறைய வாங்குவார்கள், டெபாசிட்டிலே வங்கிகளிலே போடுவார்கள், அதனாலே நம்முடைய உள்நாட்டு வாய்ப்புகள் பெருகும் என்றெல்லாம் சொன்னார்கள். அதை செய்கிற போதே சொன்னோம், இது பணம் வெளியே போவதற்குத்தான் பயன்படுமே தவிர இது அப்படியே தொழிற்சாலை முதலீடாக மாறிவிடாது, உற்பத்திக்கு திருப்பி விடப்படாது, இது கருப்பு பணமாக வெளியேறிவிடும் என்றுதான் சொன்னோம். அதுதான் நடந்திருக்கிறது. இப்போது நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார், இவ்வளவு செய்தோமே முதலீடு செய்யவில்லையே என்று முதலீட்டாளர்களை பார்த்து முதலாளிகளை பார்த்து கெஞ்சுகிறார். இப்போது மீண்டும் மோடி என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எரிவாயுவை குறைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் டீசலை குறைத்துக் கொள்ளுங்கள், கார் பயணத்தை நிறுத்துங்கள், வெளிநாட்டு பயணத்தை நிறுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்தான் முதலில் வெளிநாடு போகிறார். இந்த நிலையில் அவர் சொல்லுவது என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டால் என்ன நிலை ஏற்படும்? ஏற்கனவே இருக்கிற தொழில் வளர்ச்சி என்பது இன்னும் சரிந்துவிடும். கிட்டத்தட்ட கோவிட்ல வந்தது போல, கொரோனா காலத்தை போல முழு முடக்கம் என்ற நிலை இல்லாவிட்டாலும் கூட ஒரு தொழில் முடக்கத்தை நோக்கி, செயல் முடக்கத்தை நோக்கி நாட்டை எடுத்து செல்கிறார். இப்போது அவருடைய அறிவிப்புக்கு பிறகு கடந்த 2 நாட்களாக பல்வேறு நிறுவனங்கள் வீட்டிலிருந்தே வேலை என்பதை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். இது தோற்றத்திற்கு பயண செலவை குறைக்கும், பெட்ரோல் பயன்பாட்டை குறைக்கும் என்று தெரியலாம். ஆனால் உண்மை என்ன? ஒரு பக்கம் அது வேலை நேரத்தை அதிகப்படுத்தும். வீட்டிலிருந்து வேலை என்பது வேலை நேரத்தை குறைக்காது, வேலை நேரத்தை ஒழுங்குபடுத்தாது, மாறாக வரம்பற்ற வேலை நேரமாக மாற்றப்படும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று செய்பவர்களுடைய அனுபவத்தை கேட்டு பார்த்தால் தெரியும். ஒரு நெளிவு சுழிவான ஒரு வாய்ப்பை இது வழங்குவது போல தெரியலாம். ஆனால் எந்நேரமும் கம்பெனியோடு கட்டி போடக்கூடிய நிலையில்தான் வீட்டிலிருந்து வேலை செய்கிற பணியாளர்கள் வைக்கப்படுவார்கள். இன்னொரு பக்கம் என்னாகும்? அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள், சிறு சிறு வணிக ஊர்தியை நடத்துபவர்கள், டாக்ஸிக்காரர்கள், இவர்களுடைய வருமானம் ஒன்றுமில்லாமல் ஆகும். இன்னொரு பக்கத்தில் முதலீடுகள் என்பது ஏற்கனவே குறைந்து வருகிறது, அது இன்னும் குறையும். இப்போது இன்றைக்கு இந்த அறிவிப்பு பிறகு, இன்றைக்கு மட்டுமே
12ஆம் தேதி ஒரு நாளிலே மட்டும், மே மாதம் 12ஆம் தேதி ஒரே நாளிலே மட்டும் என்ன நடந்திருக்கிறது? கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து காணாமல் போய்விட்டது. பங்கு சந்தையிலிருந்து காணாமல் போய்விட்டது. பங்கு சந்தையிலே போட்டிருக்கிற நடுத்தர முதலீட்டாளர்கள், சில்லறை முதலீட்டாளர்கள், பெரிய முதலீட்டாளர் உட்பட 10 லட்சம் கோடியை இன்றைக்கு ஒரு நாளிலே மட்டும் இழந்திருக்கிறார்கள். இந்த செய்தி அடுத்தடுத்து என்ன விளைவுகளை உண்டாக்கும்? முதலீடுகள் போடுவதற்கு, தொழிற்சாலைகளை பெருக்குவதற்கு முதலீட்டாளர்கள் தயங்குவார்கள். தொழிற்சாலை முடக்கம் என்பதை நோக்கி நாடு செல்லும். ஏற்கனவே வேளாண்மையில் உற்பத்தி என்பது தேங்கிவிட்டது. இப்போது இந்த வரக்கூடிய ஆண்டு இந்த எல்னினோ என்றிருக்கிற புவி வெப்பமாதலுடைய விளைவாக வறட்சி ஏற்படும் என்பதை ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். அதற்கான முன் அறிகுறிகள் தெரிந்து கொண்டிருக்கின்றன. வேளாண்மை உற்பத்தி குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த நிலையில் தொழில் உற்பத்தியும் முடங்கி போய், குறைந்து போய், உண்மை வருமானமும் உழைப்பாளர்களிடத்தில் இல்லாமல் போனால் அது மிகப்பெரிய நெருக்கடியைத்தான் இட்டு செல்லும். மறுபுறம் கம்பெனிகளுக்கு சலுகை வழங்குவது, வரி சலுகை வழங்குவது, கடன் தள்ளுபடி செய்வது என்ற பாதையை தொடர்ந்து ஆட்சியாளர்கள் செய்கிற போது ஆளுங்கட்சிக்கு கையூட்டாக பணம் கிடைக்கலாம். தள்ளுபடியாகிற பணத்தில் ஒரு கணிசமான தொகை மோடி கட்சிக்கு தொகையாக போகிறது. நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்கள் மீதான தாக்குதலுக்குத்தான் இது இட்டு செல்லும். இப்போது ஏற்கனவே ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாய் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் போன்ற இந்திய அரசு நிறுவனங்கள் விலை ஏற்றாமல் இருப்பதனாலே, பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றாமல் இருப்பதனாலே நஷ்டத்தில் இயங்குகின்றன. இது எவ்வளவு நாள் தொடர்வது என்று தெரியவில்லை என்று மோடியும் பேசுகிறார், அந்த பெட்ரோலியத்துறை அமைச்சர் பூரியும் பேசுகிறார். நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது? மெல்ல மெல்ல பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றுவார்கள். ஏற்கனவே கடைகளுக்கான கேஸ் சிலிண்டர் விலை ஏறிவிட்டது. இப்போது வீட்டுக்கான சிலிண்டர் விலையை ஏற்றுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வளைகுடா போரை, தெற்காசிய நிலைமையை காரணம் காட்டி விலைவாசியை ஏற்றுவது என்ற நிலைக்கு போகிறார். அதற்கான முன்னறிவிப்பாகத்தான் மோடியினுடைய அறிவிப்பு வந்திருக்கிறது. இதனுடைய விளைவுகள் எல்லா மாநிலங்களிலும் ஒரே சீராக இருக்காது. பார்த்தால் ஒரு முன்னேறிய மாநிலம் என்று தமிழ்நாடுக்கு பெயர் இருக்கிறது. ஆனால் உண்மை நிலைமை என்ன? இங்கே மக்கள் கையில் பணம் செல்வது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அப்சல்யூட் அன்எம்ப்ளாய்மெண்ட், முழுமையான வேலையின்மை என்பது கிடையாது. மாறாக மறைமுக வேலையின்மை என்பதுதான் இருக்கிறது. ஒரு பக்கத்தில் சிறு தொழில்களுக்கு, சிறு உற்பத்தியாளர்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை என்ற திண்டாட்டம் இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் கிடைக்கிற வேலை என்பது சுய வேலை வாய்ப்பாக, சுய தொழிலாக மாறி அது நிச்சயமற்ற தன்மை, அரைகுறையான ஊதியத்திற்கான வேலை வாய்ப்பு என்பதாக மாறி இருக்கிறது. ஏற்கனவே இந்தியா முழுவதும், உலகத்தினுடைய பல நாடுகளிலும் கூட நிரந்தர வேலை வாய்ப்பு என்பது கிட்டத்தட்ட இல்லை. உருவாகிற வேலை வாய்ப்பெல்லாம் கான்ட்ராக்ட் வேலை, அத்தக்கூலி வேலை, கேஷுவல் ஜாப் என்பதாகத்தான் மாறி இருக்கிறது. எனவே வேலையின்மை என்பது இல்லையே தவிர மறைமுக வேலையின்மை, உரிய ஊதியத்தில் வேலை இல்லை என்ற நிலையில்தான் பெரும்பாலான உழைப்பாளர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதுதான் அதிகம். சிறு தொழில் முனைவோருக்கு தாங்கள்
தாங்கக்கூடிய ஊதியம் கொடுக்கிற போது அதற்கு ஆள் கிடைக்கவில்லை. ஏனென்றால் ஒரு பக்கம் இலவசம், டாஸ்மாக் என்ற வகையில் உழைப்பாளிகள் கிடைப்பது அரிதாகி கொண்டிருக்கிறது. உழைப்பாளிகள் கிடைப்பது இல்லை என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? சிறு உற்பத்தியாளர்களுக்கு கட்டுப்படியான ஊதியத்தில் வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை. அதுதான் விஷயம். அதிகமான ஊதியம் கொடுத்தால் அதற்குரிய எப்போது செல்லை நோண்டி கொண்டிருக்கிறான் என்பதற்கான வாய்ப்பை வழங்கினால் சிறு உற்பத்தியாளர்களுக்கு, சிறு கடைக்காரர்களுக்கு வேலைக்கு ஆள் வருவதற்கு தயாராக இருப்பார்கள். ஆனால் அப்படியான நிலைமை இல்லாத போது சிறு தொழில்களுக்கு ஆள் கிடைக்கவில்லை என்ற நெருக்கடி, பல நிறுவனங்கள் பல நாட்கள் மூடப்பட்டிருக்கிற நிலை என்பதை பார்க்கிறோம். ஆள் இல்லை, வேலைக்கு ஆள் இல்லை என்பதனாலே மூடப்பட்டிருப்பது என்பது நிலை பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்தில் கிடைக்கிற வேலை வாய்ப்பு குறை வேலை வாய்ப்பாக, குறை சம்பளத்திற்கான வேலை வாய்ப்பாக மாறுகிறது. மறுபக்கம் என்ன நிலை? தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 60 வயதை கடந்தவர்கள், வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள், ஆனால் உடல் திறனோடு இருக்கிறவர்கள் அதிகம் பேராக மாறிக்கொண்டிருக்கிறார். அதனுடைய விளைவு என்னாகிறது? குறை வேலை வாய்ப்பு பெறுகிற, குறை கூலிக்கு வேலை வாய்ப்பு பெறுகிற இளையோர் முதியவர்களை சுமக்கிற நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பேற்றிக் கொண்டாலும் உண்மை நிலைமை என்ன? உயர்கல்வி என்பது காசு கொடுத்தால் தான் கிடைக்கும் என்ற நிலைக்கு இந்த அரசு பள்ளிகள், அரசு கல்லூரிகள் என்பது குறைந்து போய் ஏற்கனவே இருக்கிற இந்த அறக்கட்டளைகள் நடத்தக்கூடிய அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலே கூட சுயநிதி பிரிவுகள் என்பதுதான் விரிவாகி கொண்டிருக்கிறது. எனவே பல லட்சங்களை கொட்டி கொடுத்தால்தான் சாதாரண பட்டப்படிப்பே படிக்க முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மருத்துவம் என்பது காசு கொடுத்தால்தான் கிடைக்கும் என்ற நிலையை மாறி இருக்கிறது. ஒரு பக்கத்தில் தங்கள் குடும்பத்தில் இளையோரை படிக்க வைக்க வேண்டும் என்ற நிலையிலும் முதியவர்களுக்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய நிலையிலும் வைக்கப்பட்டிருக்கிற குடும்பத்திற்கான சம்பளம் பெறக்கூடிய உழைப்பாளர்கள், இந்த ஆணும் பெண்ணும் இருவரும் வேலைக்கு போகிற குடும்பம் உட்பட குறை கூலிக்குத்தான் வேலைக்கு போகிறார் என்று சொல்கிற போது இதனுடைய விளைவு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். வேறு மாநிலங்களை விட இங்கே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் இங்கே இருக்கிற செலவு முறை, இங்கே இருக்கிற வாழ்க்கை தரம், வாழ்க்கை முறை என்பது அதிக செலவு பிடிக்கக்கூடியது. முன்னேற்றம் என்ற பெயராலே அதிக செலவு பிடிக்கக்கூடியது. ஆனால் அதற்குரிய வருமானத்தை அந்த குடும்பத்திற்கு கிடைக்காது. இந்திய அரசு வெளியிட்டிருக்கிற புள்ளி விவரமே சொல்லுகிறது, தமிழ்நாட்டில் கடன் அட்டை உள்ளவர்கள் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். கிரெடிட் கார்டு அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்கள் தமிழ்நாடு தான். அதே போல இந்த மகளிர் குழுக்களிலே அதிக கடனாளியாக உள்ளவர்கள் தமிழ்நாட்டு பெண்கள் தான். 4 குழு 5 குழு என்று போய் உறுப்பினராகி கொண்டு அதன் வழியாக கடனை பெற்றுக்கொண்டு அதை உரிய முறையில் அடைக்க முடியாத போது தமிழ்நாட்டில்தான் அதிகமாக இரத்தத்தை விற்பவர்கள், இரத்த தானம் என்ற பெயராலே பண தேவைக்காக இரத்தத்தை விற்பவர்கள், கிட்னி தானம் செய்கின்ற பெயராலே கிட்னியை விற்பவர்கள், சிறுநீரகத்தை விற்கிறவர்கள் இங்கே நம் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக, குறிப்பாக சேலம், ஈரோடு, கோவை போன்ற பகுதிகளில் கருத்தரிப்பு, செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் என்பவை தனியார் மருத்துவமனைகள் அதிகம். அந்த பகுதியிலெல்லாம் போய் பார்த்தால் அங்கே இருக்கிற பெண்களில் பலர் கரு தானம் கொடுப்பவர்கள் என்ற பெயராலே கருவை விற்கிற பெண்கள் அதிகம் இருக்கிறார். இந்த குழுக்களிலே கடன் வாங்கி கொண்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் தனியாரிடம் கடன் வாங்கி, இப்போ மீட்டர் வட்டிக்கு கடன் வாங்கி, இது எல்லாம் இந்தியாவிலேயே அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்று இந்திய அரசனுடைய புள்ளி விவரம் சொல்கிறது. தமிழ்நாட்டில்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த 10 ஆண்டுகளில்
ஒட்டுமொத்தமான உண்மை அளவில் ரியல் டேர்ம்ஸில் பணத்தாளிலே அதிக வருமானம் வந்தது போல தெரியலாம். விலைவாசி ஒப்பிட்டு பார்க்கிற போது உண்மை அளவில் வருமானம் குறைந்து வரக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ், குடும்பங்கள் சேமிப்பு என்பது, சிறு சேமிப்பு என்பது குறைந்து வருகிறது. இப்படியான மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது. ஏனென்றால் இங்கே வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புள்ள இளையோர் தொகை குறைந்து கொண்டிருக்கிறது. வேலைக்கு செல்ல வாய்ப்பில்லாத முதியோர் தொகை அதிகரித்து கொண்டிருக்கிறது. இங்கே இளையோருக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்பும் குறை வேலை வாய்ப்பாக, குறை சம்பளத்திற்கான வேலை வாய்ப்பாக இருக்கிறது. எனவே இந்த மோடி அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பு என்பது வேறு மாநிலங்களில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை விட தமிழ்நாட்டில் மிக தீவிரமான கொடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நிலையை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இது என்ன நடக்கிறது என்பதையே பார்க்காமல் வெறும் ரசிக அரசியலுக்குள்ளே சிக்கி கொண்டிருந்தால், வெறும் வேடிக்கை பார்க்கிறவர்களாக நாம் இருந்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை பறிபோகும். மோடியினுடைய அறிவிப்பு மிகப்பெரிய அபாய அறிவிப்பு என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விழிப்படைய வேண்டும். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.